பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நேற்றைக்கு தான் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடின, இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொன்னோம். அதுக்குள்ளே இன்றைக்கு சொந்து போயிட்டீங்களா? எல்லாம் இந்த பண்டிகைமா சந்தோஷம் அப்படின்னா இயேசு உங்கள் கூட இருந்தாருன்னு தினந்தோறும் பண்டிகை தான். எனக்கு இந்த கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் பண்டிகை அந்த வித்தியாசமே தெரிவதே இல்லை. மற்றவங்களோடு சேர்ந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்ய அவங்கள உற்சாகப்படுத்தவனை தவிர அதுக்குன்னு விசேஷித்த சந்தோஷம்லாம் வருவதில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தினமும் கிறிஸ்மஸ் தான், தினமும் ஈஸ்டர் தான், தினமும் அவர் என் கூட இருக்கார்ல, தினமும் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வச்சிருக்கிறார்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தினமுமே பண்டிகை நாள் தான், மகிழ்ச்சியாக இருக்கணும். நேற்றுக்கு ஏசு உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு செத்து போயிட்டாரா? நேற்றுக்கு உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு எல்லாம் போயிட்டாரா? பிறகு எதுக்கு துக்கமாக இருக்கிறீங்க? பிரச்சனை வரும் போகும், உலகத்தில் இருக்க வரைக்கும் பிரச்சனை வரும் போகும், அது நம்மளை அசைக்காது. அதுபோல் வந்துட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அதுக்காக எதுக்கு பயப்படணும், நீங்கள் கலங்கணும்? நமக்கு தேவையானது ஒன்று, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவ்வளோதான். அதில் கவனம் செலுத்துங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். பாருங்களேன், 1 நாளாகம 29 அதிகாரம் 17 வசனத்தில் ஒரு பக்தன் ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். ஆண்டவருக்கு ஒரு பிரியம் இருக்குதா? என்ன உத்தம குணம்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்து பார்ப்பாராம். அது சொல்ற, தேவனே என் இருதயத்தை நீங்க சோதித்து பாருங்க, நீங்க உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உத்தமனா இருக்கணும், உமக்கு பிரியமானபடி இருக்கணும்னு அழகான ஒரு ஜெபம். நீங்க என்னைக்காவது செய்திருக்கிறீங்களா? நான் அடிக்கடி இந்த ஜெபம் செய்வேன். ஏன் தெரியுமா? ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசும்போது, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். உத்தமமா நீ நடந்து கொள்ளணும், அப்போ நான் கூட இருப்பேன், ஆசீர்வதிப்பேன் நீ. அப்போ இந்த உத்தமம் அப்படின்னா என்னன்னு நிறைய ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் அதை விரும்புகிறார், நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை ஆராய்ந்து பார்த்தேன். உத்தம குணம் எனக்கு வேணும். ஏன்னா ஆண்டவரே சொல்றார், ஆபிரகாமிட்ட உத்தமனா இரு. ஆண்டவர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அப்படின்னா என்னது, சும்மா வாசித்துட்டு போறமேன்னு. அப்போ ஆங்கில வேதாந்தத்தில் அழகா சொல்லி இருக்கிறது, பி பிளேம்லெஸ். அதை குற்றம் சாட்டப்படாதவனாயிரு. யாருமே உன்னை கை நீட்டி நீ சரி கிடையாது அப்படின்னு குற்றம் சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ அதை தான் எனக்கு அடுத்த ஞாபகம் என்ன வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மக்கள் மத்தியில் நின்று சொல்றார். அவரை பற்றி வெளியில இல்லாத போலெல்லாம் பேசுறாங்க. அந்த நேரடியாக கேட்க, என்னிடத்தில் பாவம் உண்டு, யார் உங்களை என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லுங்க, என்கிட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கன்றாரு. நேரில் சொல்ல முடியல, வெளியில பேசுறாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் வெளியில பேசுவாங்க, யூடியூப்ல பேசுவான், வெளியில பேசுவான், எல்லாம் சொல்லுவான். அதை பற்றி கலங்காதங்க. ஆனா இங்க பாருங்க, இயேசு டைரக்டா கேட்கிறார், என்னிடத்தில் பாவுண்டு யார் என்னை குற்றப்படுத்த கூட சொல்லுங்க, அப்பா குற்றப்படுத்துங்க. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதில் கவனம் செலுத்தி, ஆண்டவரே நானும் உத்தமனா இருக்கணும், உத்தம குணம் எனக்கு வேணும், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது உண்டு. அடிக்கடி இந்த ஜெபம் பண்ணணும். தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், உத்தம குணத்தில் நீர் பிரியப்படுகிறீர். ஆண்டவருக்கு பிரியமான உத்தம குணம் நம்ம கிட்ட இருக்குதா, என்கிட்ட இருக்குதா அப்படின்னு என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும். உங்ககிட்ட இருக்குதா? அப்படிதான் சொல்லுவாங்க, அது பாட்டில் சொல்லட்டும், நான் இப்படிதான் இருப்பேன். அப்படி இருக்கக்கூடாது. யாரும் நம்ம கை நீட்டி நீ சரியில்லை, வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்லை, டைம் கீப் அப் பண்றதில்லை, நீ ஒழுங்கா ஜெபிக்கிறதில்லை, நீ உன் நடவடிக்கை சரியில்லை, நீ ராத்திரில இந்த மாதிரி பண்ற, பகல்ல இந்த மாதிரி பண்ற, மற்றவங்க குற்றம் சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்குதா? அல்லது இல்லை, இந்த மகன் இந்த மகள் ஒரு நல்ல குற்றமற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மகன் மகள் என்று சாட்சி சொல்ல முடியாத என் வாழ்க்கை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க இப்படித்தான் பேசுவாங்க, நீ முறுமுறுக்கிறீங்களே, அவங்க குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏன் நீங்க வாழக்கூடாது? அவங்க குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை.
ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேளுங்க. அதான் மேன்மையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழணும், நான் அதை விரும்புகிறேன், என்ன நீங்க அதை விரும்புறீங்க, நானும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாத சுத்தமான நேர்மையான நீதியான சரியான ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை குற்றப்படுத்துகிற காரியத்தை சரிப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதை எனக்கு சரிப்படுத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.